வணக்கம் வாஸ். நித்திய சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு உலக்கு பருப்பு வேக வச்சுக்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோங்க. பருப்பு 4 விசில் வரட்டுங்க. பருப்பு வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 200 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் கட் பண்ணியிருக்கேன். 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு மல்லித்தலை, தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கொத்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு 5 விசில் விட்டு நல்லா வந்துருச்சுங்க. குழம்பு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த களி வதங்கிருச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பருப்பு தனியாக கடைஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பாருக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதில் கழுவி வச்ச மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. கட் பண்ணி வச்சா மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.